ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। श्रीचैतन्य मनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप गदामह्यं ददाति स्वपदान्तिकं वान्देकं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरु वैष्णवां च श्रीरूपं साग्रजातं सगगण रघुनाथां पितान्तां सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादां सगगण ललिता शिवशकां च नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्ति सिद्धांत सारस्वती नामिने वृषभानुदेवी दैताय कृपाब्दे कृष्ण संबंध विज्ञान दायिने प्रभवे नमः। माधुर्योचल प्रेमाद्य श्रीरूपानुगभक्तिदा श्री गौर करुणा शक्ति विग्रहाय नमस्तुते। नमस्ते गौरवाणी श्रीमूर्ति दीनदारिणे रूपानुगतात्त सिद्धांत दंडहारिणे नमः। नमो गौर किशोराय साक्षात् वैराग्य मूर्तये प्रलंबर सांबोधे पादाम्बुजायते नमः। नमो भक्ति विनोदाय सच्चिदानंद नामिने गौरशक्ति स्वरूपाय रूपानुगवराय दे गौराविर्भाव जय सजन प्रिय वैष्णव सर्व श्री जगन्नाथाय ते नमः। वाञ्छा कल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। संकर्षणा कालोशाय गर्भोशाय प्रियोतिशाय शेषशाय संकला नित्यानंदरामाय शरणमस्तु। नमो महावदन्याय कृष्ण प्रेम प्रदायते कृष्णाय कृष्ण चैतन्य नाम्ने गौरतुषे मह पंचतत्वात्मकं कृष्ण भक्तरूप स्वरूपकं भक्तावतार भक्ताख्य नमामि भक्त शक्तिकं नीलाचल निवासाय नित्याय परमात्मने बलभद्राय सुभद्राभ्यां श्री जगन्नाथाय ते नमः। जयदां सुरदां मम मद मदिर्गति सर्वस्य पदाम्बोजो श्री राधा मदन मोहन दिव्य वृंदावन कल्पनाशनस्तो श्रीमद्राधा गोविंदेव स्मरा श्रीमान रासरसारंभी वंशीवर सिरः हर्षं वेणु स्मरे नित्य गोपीनाथ श्रीस्तनः। हे कृष्णा करुणा सिंधो दीनबंधो जगत्पदे गोपेश गोपिका कांत राधा कांत नमोस्तुते। तप्त कांचन गौरंगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। जय श्री कृष्णा चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे 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 कृष्णा। பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல வந்து கலந்துருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவத்துடைய 2ஆம் ஸ்கந்தம் 33வது அத்தியாயம் படித்தது. பகவானுடைய அவதாரங்களும் அவர்களும் குறிப்பிட்ட கடமைகள். பகவான் எதுக்காக அவதாரம் செஞ்சாரு, ஒரு அவதாரத்தோட நோக்கம் என்ன, அது மூலமா நமக்கு என்ன பாடம் பகவான் கத்துக் கொடுக்கிறாரு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதுல அப்படின்னு இந்த சாப்டர் ஃபுல்லாவே கிருஷ்ணாவுடைய ஒரு இன்கார்னேஷன், ஒரு அவதாரத்துடைய நோக்கம் என்ன, அதுல இருந்து நாம கற்றுக்கொள்றது என்ன. கிரீடன்வனே நிசிசாகரஸ்மிகௌர்யாம் ராசோன்முககலபதாயத மூர்ச்சிதேன தீபீதஸ்மரஜாம் பிரஜபிரதத்மதூனாம் அர்துர் ஹரிஷ்யரி சிரோ தனதானுகஸ்ய. பகவான் தமது ராசலீலையில் இனிய பாடங்களால் பிருந்தாவன வாசிகளுடைய மனைவிகளின் ஆசைகளை தூண்டுவதில் ஈடுபட்டிருந்தார். அப்பொழுது சொர்க்கத்தின் பொருளாளருடைய குபேரனின் ஆளான சங்கச்சூடன் என்ற அசுரன் அந்த இளநங்கைகளை கடத்தி சென்றார். இதனால் பகவான் அவனுடைய தலையை துண்டித்தார். இந்த கான்வர்சேஷன், இந்த உரையாடல் வந்து பிரம்மதேவருக்கும் நாரத முனிவருக்கு பிரம்மதேவர்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்ப இதுல பியூட்டி என்னன்னா, அழகு என்னன்னா, இன்னும் இந்த லீலை நடக்கவே இல்லை.
ஆனா என்ன நடக்க போகுதுங்கிறத பிரம்மதேவர் நாரதருக்கு சொல்றார். இதே போல ஒரு லீலை வந்து பாகவதத்துல 10ஆம் ஸ்கந்தத்திலே இருக்கு. கிருஷ்ணருடைய லீலைகளை வந்து நாரதர் முன்கூட்டியே சொல்றார். கிருஷ்ணர் அடுத்து என்ன பண்ண போறாரு, அடுத்து என்ன பண்ண போறாரு. அப்போ பிரம்மா, நாரதர், வியாசர் இவங்கெல்லாம் திரிகாலஜ்ஞா. திரிகாலஜ்ஞானா 3 காலம் அறிந்தவங்க. முன்ன நடக்கிறது, இப்ப நடந்துட்டு இருக்கிறது, நீ நடக்க போறது. திரிகாலஜ்ஞா 3 காலத்தை பற்றி ஞானம் அவங்களுக்கு. யாருக்கு? பிரம்மதேவர், நாரதர், வியாசரை போன்றோம். பகவானால சக்தி அளிக்கப்பட்ட ஆச்சாரியருக்கு கிருஷ்ணா வந்து தன்னுடைய முன்கூட்டியே தன் லீலைகளை காட்சி கொடுக்கிறார். 5000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூலோக பிருந்தாவனத்துல, இந்த பூமியில இருக்கிற பூலோக பிருந்தாவனத்துல 5000 வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ணாவுடைய லீலைகள் நடந்தது. ஆனா கிருஷ்ணருடைய லீலைகள் நித்திய லீலா, எப்பவுமே நடந்துட்டு இருக்கு. நித்திய உற்சவா கிருஷ்ணாவுடைய லீலை தினமும். இப்போ கிருஷ்ணர் வேற லோகத்துல பல்வேறு கோடிக்கணக்கான அண்டங்கள், கோடிக்கணக்கான பிரபஞ்சங்கள் இருக்கு. அதுல கிருஷ்ணாவுடைய லீலை இப்போ ஒரு பிரபஞ்சத்துக்கு நடக்குது. ராமலீலை நடந்துட்டு இருக்கு, நரசிங்க லீலை அது எப்போ நடந்துட்டே இருக்கு. நான் ஸ்டாப் கொண்டாட்டம். கிருஷ்ணாவோட லீலை வந்து நான் ஸ்டாப் கொண்டாட்டம், நிக்காம நடந்துட்டே இருக்கு. அதான் நித்திய லீலா. ஆச்சாரியர் என்ன பண்றாங்க? நித்திய லீலைக்குள்ள வராங்க, நித்திய லீலையில போறாங்க. ஆச்சாரியர் வந்து நித்திய லீலையிலிருந்து தான் வராங்க, திரும்பி அந்த நித்திய லீலைக்குள்ளே போறாங்க. அதான் நித்திய லீலா பிரவேச. ஆச்சாரியர் தோன்றியதும் மறைவதும், பகவானுடைய நித்தியமா லீலையிலிருந்து வந்தாங்க, அப்புறம் திரும்பி பகவானுடைய நித்திய லீலைக்குள்ளே போறாங்க. அதனால பகவான் யாருக்கு தன்னை வெளிப்படுத்துறாரோ அவங்களாலதான் அதை புரிஞ்சுக்க முடியும். அப்ப தனக்கு பிரியமான பக்தர்களுக்கு, தூய பக்தர்களுக்கு கிருஷ்ணா தன்னை வெளிப்படுத்துறாரு. யாருக்கு தன்னை வெளிப்படுத்துறாரு? தூய பக்தர் கிருஷ்ணா தன்னை வெளிப்படுத்து. சோ நாம் கருத்தில் கொள்ள வேண்டியது என்ன? நீங்க பிரபா சொல்றாரு, இங்க விவரிக்கப்பட்டுள்ள விஷயங்கள் நாரதருக்கு பிரம்மதேவரால் சொல்லப்பட்ட விஷயங்கள் என்பதை நாம் கவனமாக கருத்தில் கொள்ள வேண்டும். எதிர்காலத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அவதாரத்தின் போது நிகழவிருக்கும் சம்பவங்களை பற்றி நாரதருக்கு அவர் கூறினார். பகவானின் தெய்வீக லீலைகளை கடந்த, நிகழ் மற்றும் எதிர்காலங்களை காணக்கூடிய நிபுணர்கள் அறிந்திருந்தனர். அப்ப நிபுணர்னா ஒருத்தர், நிபுணர்னா பலர், சிங்குலர் ப்ளூரல். நிபுணர்னா ஒருத்தர், நிபுணர்கள்னா பலர். அப்ப பல பேருக்கு தெரியும். தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள், பகவானுக்கு மிகவும் பிரியமான நெருக்கமான தூய பக்தர்கள், ஆச்சாரியர்கள், அவங்களுக்கு தெரியும் கிருஷ்ணாவோட லீலை எப்பவுமே நடந்துட்டு அதை எல்லாம் அவங்க பார்க்க முடியும். அதுதான் தத்துவதரிசி. தத்துவதரிசினா கிருஷ்ணாவோட லீலைகளை உள்ளது உள்ளவாறு அறிந்தவர். அதனால இங்க பிரம்மாவாகட்டும், நாரதராகட்டும், வியாசராகட்டும், உன்னை நடந்தது, இனி நடக்குது, நடக்க போறது. இப்ப இங்க பிரம்மா சொல்றாரு, பின்னாடி நடக்க போற லீலைகளை பிரம்மா நாரதர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி நாரதர் பகவான்கிட்ட பிரார்த்தனை செய்யும் போது, நீங்க இந்த லீலைகளா பண்ண போறீங்க அப்படின்னு பிரார்த்தனை செய்யறாரு. அதே போல இன்னொரு இடத்துல வியாச மகரிஷி ஸ்ரீமத் பாகவதம் கொடுத்தது 5000 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா வியாசர் என்ன சொல்றாரு? கலியுகத்துல பகவான் புத்தரா அவதாரம் செய்வாரு. பவிஷ்யதி டிகிடேஷு பவிஷ்யதி. அந்த ஃபர்ஸ்ட் கேண்ட் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கேண்ட் 3rd சாப்டர்ல புத்த அவதாரத்தை பத்தி முன்னாடியே சொல்ற வியாசதேவ். ஸ்டார்டிங் மறந்துட்டேன். டிகிடேஷு பவிஷ்யத்தின்னு வரும். பவிஷ்யத்தினா தோன்ற போறாங்க, கிருஷ்ண பகவான் தோன்ற போறார். तदो कलो संप्रवृत्ते सम्मोहा सुरकृशा புத்தோ நாம்னா ஜனீசுதா நிகடேஷு பவிஷ்யதி. பிறகு கலியுக ஆரம்பத்தில் கயா மாநிலத்தில் அஞ்சனாவின் புதல்வராக புத்த பகவான் தோன்றுவார். நம்பிக்கையுள்ள ஆஸ்திகரிடம் பொறாமை கொண்டவர்களை தந்திரமாக வழிப்படுத்துவதற்காகவே அவருடைய அவதார நோக்கமாகும். அப்போ பாகவதம் சொன்னது 5000 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ வரக்கூடிய கலியுகத்துல
2500 வருஷம் முன்னாடி போய் சொல்றாரு. 5000 இப்ப நமக்கு 5000 வருஷம் ஆச்சு. கிருஷ்ணர் வியாசதேவர் பாகவதம் கொடுத்து 5000 வருஷம் ஆயிடுச்சு. ஏறக்குறைய 5000 வருஷம். அந்த 5000 வருஷங்களுக்கு முன்பாக வியாசர் சொன்னார், பின்னாடி வரக்கூடிய புத்த அவதாரம் பண்ணி சமீபத்துல ஒரு 2500 வருஷம். அவ்வளவுதான். அப்ப 2500 வருஷம் பின்தங்கி வரக்கூடிய அவதாரத்தை வியாசர் முன்னாடியே சொல்றாரு. அதான் திரிகாலஜ்ஞா. திரிகாலஜ்ஞா. அப்ப முன்ன நடந்த அவதாரங்கள் பற்றி சொல்றாரு. நடந்து கொண்டிருக்கிற அவதாரம் கிருஷ்ணர் பலராம் ஏகோவிம்சே விம்சதீனே விஷ்ணு சிவபிராம ஜென்மனி ராமகிருஷ்ணா எதிமுவோ பகவான் அவரத் பரம் 11 மற்றும் 19 மற்றும் 20 அவதாரங்களில் பகவான் பலராமராவும் ஸ்ரீ கிருஷ்ணராவும் சுயமாக தோன்றினார். இவ்வாறு விஷ்ணு குலத்தில் யதுவம்சம் தோன்றிய அவர் உலகின் சுமையை போக்கினார். அது நடந்துட்டு இருந்த அவதாரம். அந்த அவதாரம் கிருஷ்ணா லீலா முடியும் போதுதான் வியாச மகரிஷி பாகம் போகிறார். துவாபரயுகத்துல கிருஷ்ணர் இருந்தார். துவாபரயுகம் முடிச்சு கலியுகம் தொடங்க போகுது. அப்ப துவாபரயுகம் முடிஞ்சு கலியுகம் தொடங்கக்கூடிய சமயத்துல கிருஷ்ணர் லீலையை முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் வியாசர் மூலமா பாகம். அப்போ அந்த சமயத்தில் நடந்து கொண்டிருந்த அவதாரம், அதுக்கு முன்னாடி இருந்த அவதாரம், அதுக்கு பின்னாடி வரக்கூடிய அவதாரம் எல்லாரும். அதான் பாகவதம் வந்து நன்னதன் கிருஷ்ணா. கிருஷ்ணர் வந்து வேறானதுல பாகவதம். நேத்து படிச்சுட்டு இருந்த உத்தம ஸ்லோகா. பாகவதம் ஃபுல்லா உத்தம ஸ்லோகா. கிருஷ்ணா வந்து புருஷோத்தமா, அவரை பற்றிய வர்ணனைகள் உத்தம ஸ்லோகா. யத் உத்தம ஸ்லோக குணானு வர்ணனே. நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்தியம் பாகவத சேவையா பகவதி உத்தம ஸ்லோகே பக்தி பகவதி. பாகவதம் தூய பக்தி கொடுக்குறது. கிருஷ்ணாவுடைய இலக்கிய அவதாரம். அதனாலதான் பாகவதம் புராணம் அமலம், அழுக்கற்ற புராணம், பியோர். அவர்களில் ஒருவரான பிரம்மதேவர் எதிர்காலத்தில் நடக்கப் போவதை முன்கூட்டியே அறிவித்தார். சங்கச்சூட வதம் வரப்போகுதுங்கிறத முன்கூட்டியே பிரம்மா சொல்றாரு. ரொம்ப அழகான வர்ணனை. அதனால பாகவதம் வந்து ஒரு சாதாரண கிரந்தம் இல்லை. இதே பாகவதத்துல கலியுகத்தின் இறுதியில் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கு. கலியுகம் இன்னும் இப்பதான் தொடங்கி இருக்கு. கலியுகம் தொடங்கி 5000 வருஷம் பக்கம் தான் இருக்கு. ஆனா கலியுகம் முடிவு எப்படி இருக்குன்னு பாகவதம் சொல்லு. அதோடைய சிம்டம் எல்லாம் எப்பயே பாக்குறோம். மைனூட் சிம்டம், சின்ன சின்ன அறிகுறிகள். கலியுகத்துடைய சின்ன சின்ன அறிகுறி இப்ப பாக்குறோம். கலியுகம் முடிவு இது பயங்கரமா இருக்கும். அது பாகவதத்துல கல்கண்டம். பாகவதம் 12ஆம் ஸ்கந்தத்துல கலியுகம் முடியும் போது எப்படி இருக்கும். முந்தைய அவதாரங்கள்ல யுகங்கள் எப்படி இருந்தது, அங்க மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க. இப்ப முன்ன நடந்ததும் பாகவதத்துல இருக்கு, இப்ப நடக்கிறதும் பாகவதத்துல இருக்கு, நடக்க போறதும் பாகவதத்துல. விஞ்ஞானிகள் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சொல்லலாம், முன்கூட்டியே சொல்லலாம். சுனாமி வரப்போகுது, எச்சரிக்கையா இருங்க. உங்க ஊர்ல வந்து கனமழை பெய்யும், ரெட் அலர்ட் கொடுத்துருக்கோம். ரெட் அலர்ட். ரெட் அலர்ட்னா ஆபத்து, இடம் மாறிடுங்க. புயல் வந்து வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சொல்றாங்க இல்லையா. வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இந்த நேரத்துல இந்த தேதியில இந்த நேரத்துல கரையை கடக்கும். அப்போ இடி மின்னலக்கூடிய பலத்த புயல் மழை வரும். கடலோர பகுதியில யாரும் இருக்காதீங்க, ஊரை காலி பண்ணுங்க, கடல்ல மீன் பிடிக்க போகாதீங்க, வீட்டை விட்டு வெளியே வராதீங்க, பள்ளிக்கூடம் லீவ் விட்டுருங்க இப்படிலாம் சொல்லுவாங்க. அன்னைக்கு மழை பெய்யாது. ஸ்கூல் லீவ் விட்டுருவாங்க, மழை பெய்யாது. ஸ்கூல் திறந்தோடனே மழை பெய்யும். இதுதான் நம்ம சயின்ஸ். பாத்திருக்கீங்களா? நான் சின்ன வயசுல பாத்திருக்கேன். இப்போ அப்படிதான். ஸ்கூல் லீவ் விட்ட அன்னைக்கு மழை பெய்யுது. பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு நேற்று நல்ல மழை பெய்ஞ்சிருக்கு. அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, இன்னும் 2 நாளைக்கு புயல் கரையை கடக்கு சொல்றாங்க. அப்ப 2 நாள் ஸ்கூல் லீவ். அந்த 2 நாள் மழையே பெய்யாது. அப்புறம் ஸ்கூல் திறந்தோடனே திரும்பி மழை பெய்யும். அது மாதிரி இந்த விஞ்ஞானிகள் வந்து கண்டுபிடிச்சு சொல்லலாம்,
இந்த புயல் நேர இந்தியா நோக்கி வந்தது, அந்த திசை மாதிரி ஆந்திராக்கு போயிடுச்சு. அவங்க இந்தியா நோக்கி வருதுன்னு சொல்லலாம். அது எப்ப திசை மாதிரி ஆந்திரா போகுதுங்கிறது அவங்களால சொல்ல முடியாது. அந்த சுவிட்ச் வந்து கிருஷ்ணர் கையில இருக்கு. சுவிட்ச் ஆன் பண்றது ஆஃப் பண்றது கிருஷ்ணா. புயலை உண்டு பண்றதும் கிருஷ்ணா, மழையை மழையை கொடுப்பதும் கிருஷ்ணா, மழையை தடுப்பதும் கிருஷ்ணா. கிருஷ்ணா கிருஷ்ணர் நினைச்சா மழையை கொடுக்கவும் முடியும், கிருஷ்ணர் நினைச்சா மழையை தடுக்கவும் முடியும். ஏன்னா சுவிட்ச் அவர் கையில தான் இருக்கு. ரிமோட் அவர் கையில வச்சுக்க. கிருஷ்ணர் கையில ரிமோட். தேவைன்னா சுவிட்ச் ஆன் பண்ணுவார், தேவைன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணுவார். அதனால விஞ்ஞானிகள் கையில ரிமோட் கிடையாது. விஞ்ஞானிகளுக்கு அந்த நாலேஜ். விஞ்ஞானிகள் வந்து இப்ப சமீபத்துல சொன்னாங்க செயற்கை மலையெல்லாம் உருவாக்குறாங்க. செயற்கை மலையை உருவாக்கல. இயற்கைக்கு எதிராக என்ன செயல்பட்டாலும் இயற்கையினாலும் தண்டிக்கப்படும். செயற்கை மலையை உருவாக்கி என்ன லாபம் அவங்களுக்கு? இயற்கையா பெய்ய வேண்டிய மழையை விட்டுட்டு செயற்கையா ஏன் மழையை உற்பத்தி பண்ணணும்? ஏன் ஒருத்தர் செயற்கையா மழை? ஏன்னா இயற்கைக்கு எதிராக நான் நடக்கிறேன், அதனால இயற்கை மழை கொடுக்க மாட்டேங்குது, அதனால நான் செயற்கையா பண்ணுவேன். நானே கண்டுபிடிப்பேன். இயற்கையோடு சேர்ந்து வாழ மாட்டேன், இயற்கைக்கு எதிராக பண்ணுவேன், அதனால எனக்கு வறட்சி ஏற்படும், மழை வராது. அப்ப நான் என்னுடைய நாலேஜ் வச்சு செயற்கையா ஒரு மழை உண்டு பண்றேன், எல்லாம் தண்ணியில மகுது. என்னதான் செயற்கை உற்பத்தி பண்ணாலும் அதுக்கு பின்னாடி கிருஷ்ணருடைய அனுமதி. அதனால விஞ்ஞானிகள் வந்து ஒரு 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 வரம்புக்கு சொல்லலாம். ஒரு வரம்புக்கு சொல்லலாம். ஒரு 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 சர்டன் லிமிட் வரைக்கும் அவங்க சொல்லலாம். அப்படியே சொல்றாங்கனால அந்த நாலேஜ் யாரு கொடுத்திருக்கா? ஒரு விஞ்ஞானி வந்து செயற்கை மலை உற்பத்தி பண்றாரு, இல்ல ஒரு விஞ்ஞானி வந்து பூகம்பம் வரப்போகுதுன்னு சொல்றாரு, இல்ல ஒரு விஞ்ஞானி வந்து சுனாமி வரப்போகுதுன்னு சொல்றாரு அப்படின்னா அந்த விஞ்ஞானிக்கு நாலேஜ் யாரு? கிருஷ்ணர் தான் கொடுத்திருக்காரு. கிருஷ்ணர் தான் நாலேஜ் கொடுக்கிறாரு. அந்த விஞ்ஞானியோடைய சயின்டிஸ்டோடைய பாடியில இருக்கிற சோலும் கிருஷ்ணாவுடைய ஸ்மால் பார்ட் அண்ட் பார்சல். அந்த விஞ்ஞானியோடைய உடல் இருக்கிற ஆன்மாவும் கிருஷ்ணருடைய சிறிய அம்சம். ஆன்மாவே இல்லைன்னா ஏது விஞ்ஞானி? சோ அந்த ஆத்மாவும் கிருஷ்ணாவுடைய சிறிய அம்சம். நாலேஜும் கிருஷ்ணா கொடுத்திருக்காரு. இதை கிரியேட் பண்றதுக்கான இன்கிரீடியன்ஸும் எல்லா தேவையான பொருட்கள் மூலப்பொருட்களும் கிருஷ்ணா தான் கொடுத்திருக்காரு. இதை மறுக்கிறதா நாத்திகம், இதை ஏற்க மறுக்கிறதா நாஸ்திகம். ஆசிரிய பாவமாஸ்திதா மாயா அபகிருத ஞானா. மாயா அபகிருத ஞானா இவங்க படிச்ச கல்வி என்ன ஆச்சு? மாயா அபகரிச்சுன்னு போயிட்டு என்ன நினைச்சுக்கிறான்? நான் தான் பண்ணேன். அகங்கார மூட ஆத்மா. அகங்காரத்தினால முட்டாள் ஆத்மா என்ன நினைக்கிறான்? நான் தான் பண்ணேன், என்னாலதான் நடந்தது, நான் இல்லைன்னா அது நடந்துக்காது. சரி, அப்ப இன்னொரு அழகு பாருங்க. என்ன அழகுன்னா பியூட்டி. ஓகே, சயின்டிஸ்ட் வந்து ஒருத்தர் சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னா ஒரு சின்ன வயசுல இருந்தே நல்லா படிச்சு ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்து அதுல நல்ல மார்க் வாங்கி அப்புறம் வந்து காலேஜ்ல சேர்ந்து அப்புறம் அதுல படிச்சு அதுக்கப்புறம் அவர் வந்து தன்னுடைய அனுபவம் எல்லாம் வச்சு அதெல்லாம் பண்ணி ஒரு சயின்டிஸ்ட் ஆகுறாரு. ஆனா சுனாமி வரப்போகுதுன்னு காலேஜ் போகாத மிருகத்துக்கு தெரியும். பூகம்பம் வரப்போகுதுன்னு காலேஜ் போகாத மிருகத்துக்கு தெரியும். இயற்கையில என்ன மாற்றம் வருதுன்னா சில மிருகங்களுக்கு தெரியும். அது அது தன்னை சேர்ப்பாக்கி. பறவைகள், ஏன் நாய் கூட ஒரு மாதிரி சில சமயங்கள்ல ஊழையிடும். யாராவது இறந்து போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தெருவுல ஒருத்தர் இறந்து போறாருன்னா சில சிம்டம் எல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு அவன் இறந்து போனதுக்கு அப்புறம் தான் நமக்கே தெரியும். விஞ்ஞானிக்கும் தெரியாது அவன் எப்ப இறந்து போறாரு. ஒரு டாக்டர் வந்து டைம் சொல்லலாம், இன்னும் வந்து அவர் எப்ப எப்ப வேணா இந்த பாடி விடலாம், கரெக்டா எக்ஸாக்டா இந்த டைம் தான் சொல்ல முடியாது. ஒரு டாக்டர் வந்து சார் நாங்க எங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டோம், அவர் எனி டைம் இந்த பாடி விட்டுருவாரு அப்படி சொல்லலாம். கரெக்டா எக்ஸாக்டா சாயந்தரம் 4:30 மணி 31 வினாடிக்கு அவர் உடல் விடுவாரு அப்படின்னு சொல்ல முடியும். வேணா ஊசி வேணா போட்டு கொண்டுட்டு சொல்லலாம் இந்த டைம்ல தான் செத்து. முன்னெல்லாம் வந்து சுகப்பிரசவம் நடக்குது. அந்த சுகப்பிரசவம் வந்து ஒரு 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 பொண்ணு வந்து ஒரு ஒரு தாய் வந்து ஒரு பெண் தாய்மை அடைஞ்சு ஒரு கர்ப்பவதியா இருந்தாங்கன்னா சுகப்பிரசவம். அந்த சுகப்பிரசவம் வந்து எந்த டைம்ல எப்ப நடக்கும் தெரியாது. நேச்சரா டெலிவரி ஆகும், நேச்சரா பிரசவம். ஒரு பாட்டி வருவாங்க, இல்ல யாராவது வீட்டுல பெரியவங்க இருப்பாங்க, பிரசவம் ஆயிடும். அப்ப அவங்க வந்து
இந்த நட்சத்திரத்துல இன்ன திதியில இன்ன டைம்ல இந்த குழந்தை பிறந்தது அப்படின்னு கணிக்கிறாங்க. காலையில் 4:30 மணிக்கு இந்த மாதிரி ரோகிணி நட்சத்திரத்துல இந்த மாதிரி அஷ்டமி திதியில இந்த குழந்தை பிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு என்ன பண்ணிடுறாங்க, வயிற்று கிழிச்சு செசேரியன் பண்ணிருக்கு, இவங்களே ஒரு டேட் டைம்ல பிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த நட்சத்திரம் எங்களுக்கு வேணும், இந்த தேதியில வேணும், இந்த திதியில வேணும். அது அதை டிசைட் பண்றதுக்கு நாம யாரு? சோ ஆக்சுவலி அது கரெக்ட் இல்ல. இன்னைக்கு எல்லாம் அவங்களே கிரியேட் பண்ணிக்கிறாங்க. இன்னைக்கு நல்ல நாளா இருக்கா, இன்னைக்கு டெலிவரி பண்ணிடலாமா? ஏன்னா சுகப்பிரசவம் சிசேரியன் தான் பண்ணணும் டாக்டர் சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி நம்ம இயற்கைக்கு எதிராக செயல்பட அதன் விளைவுகளும் பயங்கரமா இருக்கு. சோ விஞ்ஞானிகளும் மருத்துவர்கள் இவங்களுடைய நாலேஜ் வச்சு ஓரளவுக்கு கணிக்கலாம். அந்த நாலேஜும் கிருஷ்ணர் தான் கொடுத்திருக்காரு. அப்ப இங்க யாராவது இந்த உலகத்துல அதிசயம் அற்புதம் பண்றாங்கன்னா அது கிருஷ்ணர் தான் பண்றாரு. ஏன்னா அந்த ஆத்மா கிருஷ்ணனுடைய சிறிய அம்சம். 2 சக்தி, ஒண்ணு பௌதிக சக்தி, ஒண்ணு ஆன்மீக சக்தி. விஞ்ஞானியோட ஜட மூளை பௌதிக சக்தி, விஞ்ஞானியோட ஜட மூளை மெட்டீரியல் மைண்ட் இருக்குல்ல, அது மெட்டீரியல் எனர்ஜி. அவருடைய சோல் வந்து ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி. இந்த ஆன்மீக பொறி அந்த உடல் இருக்கிறதுனாலதான் அந்த மைண்ட் வேலை செய்யுது, இல்லாட்டி வேலை செய்யாது. அப்ப அந்த ஆன்மா யாரு? கிருஷ்ணாவுடைய சிறிய அம்சம். மமேவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனா மனசிஷ்டானி இந்திரியானி பிரகிருதிஸ்தானி கர்ஷ. மனம் உட்பட 6 புலங்களோட போராடி. அப்போ விஞ்ஞானி ஏதாவது இந்த உலகத்துல அதிசயம் பண்றாங்களா? ஓ, இந்த அதிசயம் வந்து கிருஷ்ணா. யத்யத் விபூதி மத்சர்வம் ஸ்ரீமத் ஊர்ஜிதமேவா தத்த தேவானு கச்சந்தி மம தேஜ அம்ச சம்பவம். இந்த உலகத்துல என்னென்ன அதிசயம் பார்த்தாலும் சரி, என்னென்ன அற்புதங்கள் பார்த்தாலும் சரி, இதெல்லாம் கிருஷ்ணாவுடைய சிறிய அம்சத்தோட வெளிப்பாடு. அதனால விஞ்ஞானிகள்லாம் வந்து அவங்க நாலேஜை வச்சுக்கிட்டு ஏதோ ஓரளவுக்கு சொல்லலாம். அதுவும் அவங்களால கேரண்டியா சொல்ல முடியாது. ஒருவேளை புயல கடக்கலாம், அது இந்தியாவை நோக்கி வரலாம், அது தென்னிந்திய கடல் பகுதியில் இருக்கக்கூடிய ராமேஸ்வரம், கன்னியாகுமரி, நாகர்கோவில் அந்த மாதிரி பகுதிக்கு போகலாம். இல்ல ஒருவேளை அந்த புயல் திசை மாறலாம், இருக்கலாம், போலாம், இப்படிதான் சொல்லலாம். எக்ஸாக்டா கரெக்டா இந்த டைம்ல இந்த இடத்துல இந்த அடிக்கும் அப்படின்னு எக்ஸாக்டா சொல்ல முடியாது. அப்படி அவங்க சொன்னாலும் கிருஷ்ணா அதை மாத்திடுவார். ஒரு விஞ்ஞானி சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டைம்ல புயல் வந்து கரையை கடந்து கன்னியாகுமரி போகணும். கிருஷ்ணர் நினைச்சா அது ஸ்ரீலங்கா திருப்பி அவ்வளவுதான். அதனாலதான் நமக்கு மேல ஒரு சக்தி இருக்குங்கிறத ஏத்துக்கணும். இது யார் ஏத்துக்க மறுக்கிறாங்க? பொய்யகங்காரம் உள்ளவங்க ஏத்துக்க மறுப்பாங்க. விஞ்ஞானிகளே வந்து நமக்கு மேல ஒரு சக்தி இருக்குன்னு ஏத்துக்கிட்ட விஞ்ஞானிகள் உண்டு, ஏற்றுக்கொள்ளாத விஞ்ஞானிகளும் உண்டு. அது அவங்களுடைய சுதந்திரத்தை பொறுத்து, பொய்யகங்காரத்தை தன்னுடைய சுதந்திரத்தை துஷ்பிரயோகம் செய்யும் ஜீவாத்மா பொய்யகங்காரத்தினால கிருஷ்ணனுடைய இருப்பை ஏற்க மறுக்கலாம். ஆனா அதே சமயம் தன் நிலையை உணர்ந்த ஆத்மா, ஓ நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு. ஒரு சில விஞ்ஞானிகள் ஏத்துக்கிட்டாங்க, பெரும்பாலும் விஞ்ஞானிகள் ஏற்றுக்கொள்றது. ஏன்னா அவங்க தன் சொந்த புலன், சொந்த அறிவு, சொந்த புலனை நம்புறாங்க. புலன்களே குறைபாடானது அப்படிங்க இல்லையா? ஜீவாத்மாவுக்கு 4 குறை. ஜீவாத்மாவுக்கு 4 குறை என்னென்னது? தவறு செய்யறவங்க, ஏமாற்றுறவங்க, புலன்கள் குறைபாடானது, மாயக்கப்பட்டவங்க. அப்படி இருக்கும்போது ஜீவாத்மாவில் எப்படி பர்ஃபெக்டா இருக்கு? ஆனா வியாசர், நாரதர், பிரம்மா இவங்கெல்லாம் இந்த புலன்கள் குறைபாடு இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவங்க. அதனாலதான் அவங்களுக்கு இந்த 3 காலத்திலையும் உள்ளதை சொல்ல முடியுது. கிருஷ்ணாவுடைய கருணையால ததாமி புத்தி யோகம் தம் தேசாம் சததயுக்தானாம் பஜதாம் பிரீத்தி பூர்வகம் ததாமி புத்தி யோகம் தம் என மாமுபயாந்தே. தேசாம் சததயுக்தானாம், எப்போதும் எனக்கு அன்போடு பக்தி தொண்டு செய்யக்கூடிய பக்தனுக்கு பிரீத்தினா அன்பு. தேசாம் சததயுக்தானாம் பஜதாம் பிரீத்தி பூர்வம், அன்போடு பக்தி தொண்டு செய்யும்.
ததாமி புத்தி யோகம் தம் எனமாம. அவருக்கு தேவையான புத்தி, என்னை வந்து அடைவதற்கான தேவையான புத்தி நான் கொடுக்கிறேன். சரணடையாத விஞ்ஞானிக்கு கிருஷ்ணர் புத்தி கொடுத்திருக்கும் போது சரணடைந்த பக்தர்களை பத்தி என்ன சொல்ற இல்லையா? சரணடையாத விஞ்ஞானிக்கே கிருஷ்ணா புத்தி கொடுத்திருக்காரு. அவன் ஆராய்ச்சி பண்றான் தன்னுடைய மூளையை வச்சுக்கிட்டு. தன்னுடைய சிறு மூளையை வைத்து விஞ்ஞானி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கு. ஆனா பக்தர்கள் ஆராய்ச்சி பண்றது இல்ல. பாகவதம் படிக்கும்போது எல்லாம் புரியும். பாகவதம் படிக்கும் போது கிருஷ்ணா வந்து எல்லாத்தையும் புரிய வச்சிடுறாரு. முன்ன நடந்தது, இப்ப நடக்கிறது, இனி நடக்க போறது எல்லாமே பாகவதத்துல இருக்கு. சோ அதனால இங்க பியூட்டி அதுதான், அழகு. அப்ப இங்க பிரம்மா வந்து நாரதத்தை சொல்றாரு, சங்கச்சூட வதம் நடக்க போகுது, சங்கச்சூட வதம் நடக்கும், கிருஷ்ணன் அந்த சங்காசுரன் அசுரனை வதம் செய்வாரு. என்ன சொல்லியிருக்கீங்க? சொர்க்கத்தின் பொருளாளருடைய, சொர்க்கத்தினுடைய ட்ரெஷரர் வந்து குபேரா. குபேரனுடைய ஆளு, அதாவது யக்ஷர்கள்ல ஒருவர் சங்கசூடா. அப்போ தேவலோகத்துல குபேரனோட யக்ஷர்கள் ஒருவரா இருக்கிற சங்கசூடனுக்கு என்ன ப்ராப்ளம்? பொய் அகங்காரம் தான் ப்ராப்ளம். முதல்ல பொய் அகங்காரம். நான் வந்து குபேரனுடைய அசோசியேட், நான் குபேரனுடைய சகாக்கள் வருவேன், நான் தேவலோகத்துல இருக்கேன், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், நான் யார வேணாலும் ஆசைப்படுவேன். அப்ப இந்த காமம், ஆசை, பொய் அகங்காரம், பொய் கருவம், அகந்தை, ஆணவம், இது எங்க போனாலும் விடாது. பகவானுடைய உலகத்துக்கு போற வரைக்கும், பகவானுடைய உலகத்துக்கு போனா இதையெல்லாம் விடணும். இது இருக்கிற வரைக்கும் போக முடியாது. அதுதான் இங்க பாடம். சங்கசூடனுடைய பாடம் என்னன்னா, அவருக்கு பொறாமை, தானே அனுபவித்த அசுரன். அசுரன்னா சங்கசூடா வந்து குபேரனுடைய ஆலோசனை எப்படி அசுரனா இருக்குமே, அவன் தேவன் தானே. வந்து குபேரனுடைய அசோசியேட் சங்கசூடா, குபேரெல்லாம் யக்ஷர்கள், அவங்கள தேவலோகத்துல இருக்கிறவங்க. அப்படிங்கும்போது சங்கசூடா எப்படி அசுரன் சொல்றோம்? அவனுடைய கேரக்டர் இஸ் மென்ஷனிங் அசுரன், அவருடைய குணம் தான் அசுரன். அப்போ அரிய வாய்ப்பு கிடைச்சும் அதை வந்து துஷ்பிரயோகம் பண்ணக்கூடிய ஜீவாத்மா அசுரன். வாய்ப்பு கிடைச்சிருக்கு, குபேரனுக்கு சேவை பண்ணி பகவானுக்கு, குபேரன் இருந்து பகவானை பத்தி கேட்டு அந்த தேவலோகத்திலேயே கூட பக்தி பண்ணி அங்கேயும் பாகவதம் இருக்கு. தேவலோகத்திலயும் பாகவதம் இருக்கு, பிரம்மலோகத்திலயும் பாகவதம் இருக்கு, கைலாசத்திலயும் பாகவதம் இருக்கு, எல்லா லோகத்திலயும் பாகவதம் இருக்கு. ஆனா அந்த ஆத்மா கிடைக்கல, பாக்கியம் இல்லை. ஏன்னா அந்த பொய்யவங்காரம் மறுக்குது. பொய்யவங்காரம் என்ன மறுக்குது? பொய்யவங்காரம் மாயா, அறியாமை. இந்த மாயா என்ன பண்ணுது? ஓ சங்கச்சூடா, யூ ஆர் த கிரேட் யக்ஷா, யூ ஆர் த க்ளோஸ் அசோசியேட் ஆஃப் குபேரா, நீ குபேரனுடைய சகாக்கள் ஒருவன், நீ உயர்ந்த தேவன், உனக்கு வசதி இருக்கு, உனக்கு எல்லாம் இருக்கு, நீயே அனுபவிக்க கூடாது. இந்த நான் அனுபவிக்கிற பொய் அகங்காரம், நான் அனுபவிக்கணும், நான் எடுத்துக்கணும், இதான் அசுரக்கணும். நம்ம கிட்ட உள்ள இருக்கு. அப்படியே இந்த சங்கச்சூடன் உள்ள இருக்கான். சங்கச்சூடன் உள்ள இருந்து என்ன பண்றான்? நான் தான் அனுபவிப்பேன், நானே எடுத்துக்குவேன், என்னுடைய கட்டுக்கடங்காத பௌதிக ஆசைகளை நான் நிறைவேற்றிக் கொள்வேன். தாவாக்னி, அப்படி தாவாக்னி உள்ளுக்குள்ள பவமகா தாவாக்னி. இந்த தாவாக்னி எரிஞ்சுக்கிட்டே இருக்குள்ள. தாவாக்னி என்னது? அனுபவிக்கணும், அனுபவிக்கணும், அனுபவிக்கணும். இதுதான் நம்முடைய இந்த இந்த காமம் தான். ஜட உலகத்தை அனுபவிக்கணுங்கிற காமம், எதிர்பாலினத்தை அனுபவிக்கணுங்கிற காமம். ஆண் பெண் அனுபவிக்கணும், பெண் ஆண் அனுபவிக்கணும். இந்த காமமே. அர்ஜுனன் கேட்டார் கிருஷ்ணாட்ட. அர்ஜுனன் கேட்கிறாரு, கிருஷ்ணா, ஒருத்தன் அவன் செய்யறதே பாவம்னு தெரியுது, நான் பண்றது தப்புதான், பாவம் தான், பண்ணக்கூடாதுன்னு தெரியுது, அப்படி தெரிஞ்ச ஏன் பண்றான்? சில நேரங்களில் நமக்கும் நடக்கும், நான் பண்றது தப்புதான், பண்ணக்கூடாது அப்படின்னு தெரியுது, அப்படி தெரிஞ்சு ஏன் பண்றோம்? காமேஷ குரோதேச ரஜோகுண சமுத்பவா மகாசனோ மகாபாப்மா பீத்தேரியா வைரின. கட்டுக்கடங்காத காமமே காரணம் அர்ஜுனா. காமேஷ குரோதேசம்,
காமம், கோபம். ரஜோகுண சமுத்பவ, ரஜோகுணத்தினால் உற்பத்தி ஆகுது. அப்ப தேவலோகத்துல இருந்தாலும் 3 குணம் வேலை செய்யுது. தேவலோகத்துக்கு போனாலும் 3 குணம் வேலை செய்யும். மேலுலகத்துக்கு குணங்களுக்கு போனாலும் 3 குணம் வேலை செய்யும். எப்போ குணங்களுடைய தாக்கத்திலிருந்து விடுபடுவோம்? அப்போ எப்போ ஒருத்தரால குணங்களின் தாக்கத்துக்கு போட முடியும்? மாமியச்சோ அபிவிச்சாரேன பக்தி யோகே நஜசேவே சகுணான் சமதீதைதான் பிரம்ம பூயாய கல்வி. எப்போ ஒருத்தர் கலப்படம் இல்லாத பக்தி செய்ய ஆரம்பிக்கிறாங்களோ, கலப்படம் இல்லாத பக்தி, உள்நோக்கம் இல்லாத பக்தி, எதிர்பார்ப்பு இல்லாத பக்தி, பியூர் டிவோஷன், தூய பக்தி, அபியபிச்சாரேன பக்தி. இந்த வார்த்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு இல்லையா? அபியபிச்சார, விபச்சாரி, அபியபிச்சாரி. விபச்சாரம் அப்படின்னா கண்டாமினேஷன், அழுக்கு. அபியபிச்சார பக்தினா அழுக்கு இல்லாத தூய பக்தி. ஒரு பத்தினி, ஒரு பதிவிரதை கணவனுக்கு மட்டுமே சேவை பண்ணுவாங்க, அதுதான் அபியபிச்சாரம். கணவன் தவிர மற்ற ஆண்களோடு சங்கம் கொள்ள நினைச்சா அது விபச்சாரம். இருக்கா? மீனிங் வந்துச்சா? அப்ப கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? உன் பக்தியில அபியபிச்சாரம் இருக்கணுங்கிறாரு, விலை மாதுவா இருக்கக்கூடாதுங்கிறது. விலை மாதுக்கு பல ஆண்களோட தொடர்பு இருக்கும், ஆனா பக்தனுக்கு கிருஷ்ணர் கூட மட்டும்தான் தொடர்பு. அதுதான் அபியபிச்சாரம். புரிஞ்சுதா? கிருஷ்ணன் ஸ்ட்ராங்கா சொல்றாரு. கிருஷ்ணா ஸ்ட்ராங்கா சொல்றேன், என்ன தவிர வேற யாரையும் நினைக்க கூடாது இருக்குது. அதான் ஒரு பதிவிரதை என்ன இருக்கும்? ஒரு பதிவிரதை பத்தினி அப்படின்னு சொன்னா தன் கணவனை தவிர வேற யாரும் நினைக்க மாட்டேன். அப்படி தன் கணவனை தவிர யாராவது நினைச்சுட்டாங்க, யாருடைய பழகணும் பேசணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களுடைய சாஸ்டிட்டி போச்சு, பதிவிரதை தன்மை போயிடுச்சு. அதே மாதிரி கிருஷ்ணன் சொல்றாரு, உன் பக்தி என்கிட்ட மட்டும்தான் இருக்கு, நீ என்கிட்ட மட்டும்தான் அன்பு செய்யணும். அதுதான் பியூர் டிவோஷன். கிருஷ்ணருக்காக மட்டும் செயலாது, கிருஷ்ணருடைய திருப்திக்காக மட்டுமே செயலாது. அதுல சுய திருப்தி கிடையாது, சுயநலம் கிடையாது, சுய லாபம் கிடையாது. அதுதான் அபியவிச்சார். மாமியசோ அபியவிச்சாரின பக்தி யோகேன. அப்படி பக்தி தொண்டு செய்யும் போதுதான் கிருஷ்ணரை மட்டுமே அடையணும், கிருஷ்ணாவுக்கு மட்டுமே செய்யணும், கிருஷ்ணரை மட்டுமே திருப்திப்படுத்தணும் அப்படின்னு பக்தி தான் கலப்படம் இல்லாது. சகுணான் சமிதி தைதான். அப்பதான் 3 குணத்தை கலக்க முடியும். பிரம்ம பூயாய கல்பதே. அப்பதான் பிரம்மங்கிற தளத்துல நிக்க முடியும். நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மா, நான் கிருஷ்ணாவுடைய சேவை. சோ இந்த கண்டாமினேஷன் இருக்கு, அழுக்கு. இந்த அழுக்கு தேவலோகத்திலும் இருக்கு. அனுபவிக்கணுங்கிற எண்ணம், அனுபவிக்கணுங்கிற டெண்டன்சி இருக்கு இல்லையா? பௌதிக இயற்கை அனுபவிக்கணும், ஜட உலகத்தை இந்த அனுபவிக்கணுங்கிற எண்ணம் தான் ஜட வாழ்க்கையில கட்டுண்ட நிலைக்கான காரணம். ரொம்ப அடிக்கடி சொல்லுவார். ரொம்ப என்ன சொல்றாரு? நான் இந்த கட்டுண்ட வாழ்க்கையில இருக்கிறது காரணம் நான் அனுபவிக்கணுங்கிற எண்ணம். ஆமா, அது எல்லா ஜீவனுக்குள்ளயும் இருக்கு பாருங்க. ஆண் யானை பெண் யானை கண்டு மயங்குது, பெண் பூனை ஆண் பூனையை கண்டு மயங்குது. இந்த இது இருந்துட்டே இருக்கு, எல்லா ஜீவனுக்குள்ளயும் இருக்கு. தாவர பறவைகள், விலங்கினங்கள், புழுக்கள், பூச்சிங்க, எல்லா ஜீவனுக்குள்ளயும் இந்த அனுபவிக்கிறது. இதுதான் சரீரம் மாறிட்டே இருக்கு. சரீரம் மாறிட்டே இருந்தாலும் இந்த அனுபவிக்கிற எண்ணம் மட்டும் கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. ஏன்? நம்ம உடல் மாறிட்டே இருக்கோம். மிருக உடல்ல இருந்து மனுஷ உடல், தேவ உடல், பல உடல் மாறுறோம். 84 லட்சமையான உடல் மாறுறோம். ஆனா இந்த அனுபவிக்கணுங்கிற எண்ணம் கண்டினியூ ஆயிட்டே இருக்கு, தொடர்ந்துட்டே இருக்கு. ஏன் தொடருது? பதில் தெரிஞ்சோ கை தூக்கு. இந்த அனுபவிக்கணுங்கிற எண்ணம் தொடர்ந்துகிட்டே இருக்கு. நான் உடல் மாறிக்கிட்டே இருக்கேன், ஆனா அனுபவிக்கிற எண்ணம் ஒரு பிறவிலையும் நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஏன்? தூங்கிட்டாங்களா? ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணபல்தேவ். ஹரே கிருஷ்ணா ப்ரோ. போய் அகங்காரம் நம்ம கூடயே இருக்கு ப்ரோ. வெரி குட். சரி, போய் அகங்காரம் நம்ம கூட இருக்கு. அப்புறம் நான் அனுபவிக்கிற பொய் அகங்காரம் பிரபு மாதாஜி, நான் அப்படிங்கிற என்னோட அனுபவிக்கணும், நான் இந்த உடல் தான் பகவான மாதிரியே பாவனை செய்யக்கூடிய அந்த எண்ணம் இருக்கு. அதுதான் பொய் அகங்காரம் சொல்லிட்டாரு. அப்புறம் வேற என்ன நம்ம கூட இருக்கு? கிருஷ்ணர் ஒரு அனுபவிப்பாளர், அவருடைய ஒரு பகுதி. கிருஷ்ணர் ஒரு அனுபவிப்பாளர் பிரபு. நம்ம அவங்க அனுபவிக்கிறது அந்த அவருடைய குணம். நமக்கு ஒரு புள்ளி, நம்மளும் ஜீவாத்மா தான். உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு தெளிவா கேட்கல. உங்களுடைய நெட் சரியில்லை. நம்ம கிருஷ்ணர்ல இருந்து நம்ம டைரக்டா வந்து நம்மளோட அதுல இருந்து ஒரு குரு தான பிரபு.
அவர் ஆக்சுவலி அனுபவிக்கிறதுனால நமக்கு இல்ல ஆக்சுவலி கிருஷ்ணா வந்து அனுபவிப்பாளர், நம்ம அனுபவிக்கப்பட வேண்டியவங்க. ஜீவாத்மா கிருஷ்ணருக்கு தோன்றியதுக்கான காரணம் என்ன, ஜீவாத்மாவை கிருஷ்ணர் படைத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கிருஷ்ணா வந்து அனுபவிப்பாளர், நாம அனுபவிக்கப்பட வேண்டியவங்க. கிருஷ்ணரோடு சேர்ந்து, அதாவது கிருஷ்ணா அனுபவிக்கணும், நான் கிருஷ்ணர் வந்து என்ன அனுபவிக்கணும், கிருஷ்ணா வந்து என்ன அனுபவிக்கணும், நான் அனுபவிக்க கூடாது, கிருஷ்ணர் என்ன அனுபவிக்கணும். அதுக்காக தான் இந்த கிரியேஷன். இந்த ஆன்மீக லோகத்துல ஜீவாத்மாக்கள்லாம் ஏன் பகவான் தோன்றுனாங்கன்னா, கோடிக்கணக்கான ஜீவாத்மாக்கள் ஆன்மீக லோகத்துல இருக்காங்க. இந்த ஜீவாத்மாக்கள் எல்லாமே கிருஷ்ணாவை திருப்திப்படுத்துறதுக்காக, கிருஷ்ணா அனுபவிக்கிறதுக்கு நாம அனுபவிக்கப்பட வேண்டுங்கிறதுக்காக. ஆனா இங்க ஜட உலகத்துல அப்படி தலைகீழ நடக்குது. இங்க என்ன நடக்குதுன்னா, நான் அனுபவிக்கணும். அப்ப கேள்வி என்னது, கேள்வி நீங்க சரியா புரிஞ்சுக்கல. கேள்வி என்னன்னா, நான் பிறவிதோறும் அனுபவிக்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்கேன். ஆனா உடல் மாறிக்கிட்டே இருக்கு, அந்த அனுபவிக்கணுங்கிற எண்ணம் மட்டும் தொடர்ந்துகிட்டே இருக்கு. காரணம் என்னது, ஒண்ணு சொன்னாங்க பொய் அகங்காரம், நான் தான் அனுபவிக்கணுங்கிற பொய் அகங்காரம். அப்புறம் இன்னும் 2 பாக்கி இருக்கு. என்னது பிரபு? பகவான மறந்த நிலையில இருக்கிறதாங்க பிரபு. சரி, ஓகே, பகவான் மறந்துட்டோம். அப்புறம் இன்னும் 2 பாக்கி. பாக்கல யாரு கரெக்டா சொல்றேன். பிரபு சரி, கிருஷ்ணர் கொடுத்த சுதந்திரத்தை நம்ம துஷ்பிரயோகம் பண்றோம். சரி, ஓகே. அப்புறம் நான் தான் கர்த்தானுங்கிற நினைக்கிறது பிரபு. சரி, நான் தான் கரெக்டா நினைச்சுக்கிறேன். அப்புறம் ஆசைங்க பிரபு. சரி, ஆசை, ஓகே. அப்புறம் ஆசைதான் பிரபுஜி. மாதாஜி அதெல்லாம் ஆசைன்னு சொல்லலான்னு வந்து அதுக்குள்ள மாதாஜி சொன்னாங்க. அவங்க சொல்லிட்டாங்க. சரி, ஓகே. அப்புறம் கர்மா, ஓகே, நம்முடைய செயல். சரி, அப்படியே எடுத்துக்கலாம். அப்புறம் பொய் அகங்காரத்தினால நான் ஒரு பிறவிதோறும் அனுபவிக்கணும் நினைக்கிறோம். அப்படின்னு 2 பாக்கி இருக்கு. என்னது, முக்குணம். சரி, ஓகே, முக்குணத்தையும் எடுத்துக்கலாம். அப்புறம் யோகினி மாதாஜி. பிரபு ஜட இயற்கை அடக்கி ஆளணும்னு நினைக்கிறது. சரி, ஓகே, அது பொய் அகங்காரத்துல தான் வரும். அப்புறம் அப்படியே விழுப்புரம் போயிருவோம்னு நினைக்கிறேன். என்ன காரணம், ஏன்னா நானே சொல்லிடுறேன். ஏன்னா நான் ஸ்தூல சரீரத்தை தான் மாத்திக்கிட்டு இருக்கேன், சூட்சம சரீரம் என் கூட வந்துட்டுதான் இருக்கு. அப்ப மனசுல அனுபவிக்கணுங்கிற எண்ணம் ஆழமாக பதிந்து இருக்கிறது. இந்த மனம், புத்தி, அகங்காரம், இது 3 சூட்சம சரீரம். அப்ப நீங்க பொய் அகங்காரத்தை சொன்னீங்க, மனசை புத்தி விட்டுட்டீங்க. அப்ப மனம், புத்தி, பொய் அகங்காரம், இது 3 சூட்சம சரீரம். நான் அனுபவிக்கணும்னு சொல்லி ஒரு பிறவி தோறும் நான் உடல் ஜட இந்த ஸ்தூல சரீரத்தை மாத்திக்கிட்டே இருக்கேன். சூட்சம சரீரம் கேரி பண்ணிட்டே இருக்கு. ஆத்மா என்ன பண்ணுது, நான் ஆத்மா, இந்த உடல்ல நான் ஆத்மா. இந்த ஆத்மாவுக்கு உண்மையான அகங்காரம், நான் கிருஷ்ணாவுடைய சேவகன், நான் வந்து அடியே கிருஷ்ணருடைய சேவகன், கிருஷ்ணருடைய தாசனுடைய தாசன், உண்மையான அகங்காரம் கிருஷ்ணாவுடைய தாசனுடைய தாசன். ஆனா பொய் அகங்காரம், நான் இந்த பொய் அகங்காரம் என்ன நினைக்குது, நான் இந்த உடல் நினைக்குது. ஆனா இந்த உடல் நான் ஒரு நாள் விட்டுதாகும், அதை ஏற்க மறுக்கிறோம். இருந்தாலும் ஒரு நாள் இயற்கை வந்து இந்த உடலை நம்ம விட்டுதாகும். அப்போ என்னால பூர்த்தி அடையாத ஆசைகளை எடுத்துட்டு நான் வேற உடம்புக்கு போறேன். பாசாம்சிக்கு நான் யதாவிகாய நான் வாணிக்கிறாதி நரோபராதி. காற்று வாசனையை சுமந்து செல்றது மாதிரி இந்த உடல்ல நான் எண்ணங்களை தேக்கி வச்சிருக்கேன். பல்வேறு ஆசைகள், காமம், பேராசை, இதெல்லாம் மனசுல ஆழமா படிச்சிருக்கு. கரை அப்படியே லேயரா அப்படி திட்டா படிச்சிருக்கு. சோ ஆத்மா இந்த உடலை விடும்போது என்ன பண்ணுது, காற்று வாசனையை சுமந்து போற மாதிரி இந்த எண்ணங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு உடல் இன்னொரு உடலுக்கு போகுது. அப்புறம் அங்கேயும் முயற்சி பண்ணுது. அப்புறம் அதையும் திருப்பி எடுத்துக்கிட்டு இப்படியே அந்த எண்ணங்கள் பூர்த்தியாகுமா, புலன்பத்துல திருப்தி அடைஞ்சிடலாமா இப்படி முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். நினைவு கெட்டாத காலத்துக்கு இதுதான் நடக்குது. நமக்குள்ள என்ன நடக்குது, நம்ம மனம், புத்தி, அகங்காரம் டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கு. பிறவிதோறும் டிராவல் ஒவ்வொரு பிறவிலையும் இந்த ஸ்தூல சரீரத்தை விடுறோம். அதனாலதான் பாருங்க, அனுபவிக்கணுங்கிற எண்ணம் எல்லா ஜீவனுக்குள்ளே இருக்கு. பசுமாட்டுக்கு அனுபவிக்கணுங்கிற எண்ணம் இருக்கு. ஏன் நம்ம பாக்குறோம், இந்த தீவனம் போட்டா ஒரு பசுமாட்டு தன் பிள்ளைய விட்டிட்டு கூட்டிட்டு போய் அந்த தீவனத்தை சாப்பிடும். நான் தான் முதல்ல அனுபவிக்கணும். தன் பிள்ளையா இருந்தாலும் முட்டி தள்ளிட்டு போய் சாப்பிடும் இல்லையா?
அப்புறம் அந்த ஃபேமிலி மட்டும் மேலதான் அது அட்டாச் பண்ணி இன்னொரு ஃபேமிலி போய் விட்டுது. அப்போ நான் முதல்ல நான் அனுபவிக்கணும், அதுக்கப்புறம் என் புள்ள அனுபவிக்கணும், அப்புறம் என்னுடைய ஃபேமிலி அனுபவிக்கணும். இந்த டெண்டன்சி எல்லா ஜீவனுக்குள்ளே இருக்கு, பசுமாட்டுக்கிட்டே இருக்கு, எல்லா மிருகத்திலும். அப்போ இந்த என்ன கேரி ஆகிட்டே இருக்கா, விரைவுதோடு நடக்குதா? அப்ப இதான் பொய்யாங்காரம். தன்னை உடலோடு அடையாளப்படுத்திக் கொள்ளும். ஒருவன் தன்னை உடலோடு அடையாளப்படுத்திக் கொள்றதுனால அந்த உடலால வரக்கூடிய இன்ப துன்பத்துல மாட்டிட்டு இருக்கான். ஆக்சுவலி ஆத்மாவுக்கு இன்ப துன்பம் எல்லாம் கிடையாது. ஆத்மா வந்து தூய்மையானது. ஆனா இந்த முக்குணத்துடைய சேர்க்கையினாலும் இந்த ஜட உடலை எடுத்துக்கிட்டதுனாலும் ஆத்மா வந்து அந்த கூட்டுக்குள்ள மாட்டிச்சு. இப்படி நினைவு கெட்டாத காலத்துல இருந்தே நம்ம ஒரு பிறவிலும் நான் அனுபவிக்கணும். காளையை பார்த்தோன்னே பசுமாட்டுக்கு அனுபவிக்கணுங்கிற, பசுமாட்டை பார்த்தோன்னே காளைக்கு அனுபவிக்கணும்னு நினைக்குது. இந்த புலன்ப வாழ்க்கை நாய், பன்றி, பூனை எல்லா மிருகத்துக்குள்ளே இருக்கு, மனுஷனுக்குள்ளே இருக்கு. இது இந்த புலன்ப வாழ்க்கையை வந்து என்ன பண்றாங்க, ஒரு லைஃப் ஆஃப்டர் லைஃப் ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. நான் முழுவதும் திருப்தி அடைச்சிருவேனா, முழுமையா திருப்தி அடைய முடியாது. முழுமையா திருப்தி அடையவே முடியாது. அது முயற்சி பண்ண கொழுந்து விட்டு ஏறிய நெருப்புல எண்ணெயை ஊத்திட்டே இருக்கிற மாதிரிதான். கட்டுக்கடங்காத ஆசையில் வந்து அதை அணை போட்டு தடுக்கணும். அது கிருஷ்ணா என்ன சொல்றாரு, ஆப்பூரியமான மச்சல பிரதிஷ்டம் சமுத்திர பாவா என்ன சொல்றாரு, ஸ்லோகம் மறந்துட்டேன். ஒரு கடல்ல வந்து எவ்வளவு நீர் வந்து கலந்தாலும் அது வந்து கிளர்ச்சி அடைகிறதே இல்லை. ஒரு சமுத்திரத்துல மழைக்காலத்துல வந்து காட்டாற்று வெள்ளம் கரை புரண்டு வந்து சமுத்திரத்துல கலக்கும். சமுத்திரம் எல்லாத்தையும் உள்வாங்கிட்டு சைலண்டா இருக்கு. கடல்ல போய் பல ஊர்ல இருந்து நதிகள்ல இருந்து தண்ணி வெள்ளப்பெருக்காய் அணையெல்லாம் கரையெல்லாம் உடைச்சு அப்படியே போய் கடல்ல போய் கலக்கும். அதெல்லாம் வாங்கிட்டு கடல் அப்படியே உட்காந்து அந்த மாதிரி இருக்கு. கட்டுக்கடங்காத ஆசைகளை அப்படி கட்டி வச்சிருக்கு. அது கஷ்டம். ஆசைகளை அணை போட்டு நிறுத்தலாம் முடியாது, கட்டுப்படுத்தலாம் முடியாது, தடுக்கலாம் முடியாது. அது உடச்சி வெளியே வரும். அப்ப என்ன பண்ணணும், அதை டைவர்ட் பண்ணணும், திருப்பணும். கிருஷ்ணரை நோக்கி திருப்பணும், கிருஷ்ணாவை நோக்கி திருப்பணும். எனக்கு காமம் இருக்கா, நான் வந்து கிருஷ்ணாவுடைய விக்கிரகத்துக்கு சேவை பண்ணணும், கிருஷ்ணாவுக்கு அலங்காரம் பண்ணணும், கிருஷ்ணருக்கு அபிஷேகம் பண்ணணும். என்னுடைய மைண்டை வந்து கிருஷ்ணர் மேல நிறுத்தணும். தான் அர்ஜுனன் சொன்னார், மனம் கட்டுக்கடங்காது ஓடுது, பிடிச்சு இழுத்துட்டு வாங்குறாரு. ஏதோ நிச்சஞ்சலதி மனச்சஞ்சலம். ஓடு ஓடு ஓடி போ, பிடிச்சு இழுத்துட்டு வரணும். அப்ப இந்த கட்டுக்கடங்காத ஆசைகளை செயற்கையா கட்டுப்படுத்த முடியாது. அதனாலதான் செயற்கையா கட்டுப்படுத்த முயற்சிக்கிறவங்க தோத்து போயிடுறாங்க. செயற்கையா கட்டுப்படுத்த முயற்சிக்கிறவங்க என்ன பண்றாங்க, தோத்து போயிடுறாங்க. யோகிகள், ஞானிகள்லாம். பக்தர்கள் என்ன பண்றாங்க, செயற்கையா பண்ற அப்படி கிருஷ்ணனுடைய செயலை திருப்பிடுறாங்க. கை வந்து கோயிலை சுத்தப்படுத்தணும், காது வந்து கிருஷ்ணா பத்தி கேட்கணும், வாய் கிருஷ்ணனுடைய புகழ் பாடணும். எல்லா புலன்களையும் கிருஷ்ணோட சவே மன கிருஷ்ண பாதார விந்தியோ வாசாம்சவை குண்ட குணாத வந்தனை. எல்லா புலன்களையும் கிருஷ்ணாவுடைய செயல் ஈடுபடும். அதான் ரிஷிகேச சேவனம் பக்தி வச்சதே. கொஞ்சம் சான்ஸ் கொடுத்தா இழுத்துட்டு போயிடும், கேப்பே கொடுக்க கூடாது. புலன்களுக்கு மட்டும் நம்ம புலன்களுக்கும் மனதுக்கும் கொஞ்சம் இடம் கொடுத்தோம்னா இமீடியட்டா ஓடிது. உடனே அது வெயிட் பண்ணிட்டே இருக்கு, ஏன்னா அது லைஃப் போயிருக்கு. புலன்களும் மனதும் பௌதியத்துல மூழ்கி போயிருக்கிறதுனால அது சந்தர்ப்பம் பார்த்துட்டே இருக்கும். ரெண்டுமே சைட் பை சைடு. ஒண்ணு கிருஷ்ணாவுடைய சேவை, இன்னொன்று மாயாவோட சேவை. புலன்கள் வந்து புலன்களும் மனதும் விடாது. இவன் கிருஷ்ணாவுக்கு சேவை பண்ண விடக்கூடாது. எப்படி ஒரு சேவை பண்ணலாம், இது ஒரு பக்கம் போட்டி நடக்குது. தெய்வ அசுர யுத்தம், நமக்குள்ளேயே தெய்வ அசுர யுத்தம். சில நேரம் தெய்வீக குணம் மேல வந்து, சில நேரம் அசுர குணம் மேல வந்து. தெய்வீக குணம் சேவை பண்ண சொல்லுது, அசுர குணம் தடுக்குது. நடக்குது. அதான் இங்க சங்காசூடா. சங்கசூடா என்ன பண்ணா, கோபிகளை பார்த்துட்டு நான் அனுபவிக்கணும்னு நினைச்சான். கிருஷ்ணரும் பலராமரும் ஒரு நாள் அந்த லீலையை வந்து இங்க வர்ணிச்சிருக்காரு. பால்குனி மாதம் பௌர்ணமி. அந்த டைம்ல கிருஷ்ணரும் பலராமரும் கோபிகளோடு ராசகண்டம் மாறுறாங்க. கிருஷ்ணாவுக்கு ஒரு செட் ஆஃப் கேர்ள்ஸ் இருக்காங்க, பலராமருக்கு ஒரு செட். பலராமுடைய கோபிகள், கிருஷ்ணனுடைய கோபிகள், ரெண்டு குரூப் இருக்காங்க. ஒரு கோபிகள் வந்து கிருஷ்ணாவுடைய சகிகள்,
இன்னொரு கோவில் பலராமர். அப்படியே நல்ல பௌர்ணமி நிலவு, இந்த குளிர்ந்த நேரம், நல்ல பௌர்ணமி நிலவு, ரொம்ப ரம்யமாக யமுனா நதிக்கரையில கிருஷ்ணரும் பலராமரும் கோபிகளோட நடனமா இருக்கு. கிருஷ்ணா அனுபவிக்கிறார். கோபிகள் கிருஷ்ணருடைய ஆனந்த சின்மய ரசா, கிருஷ்ணாவுடைய அந்தரங்க சக்தி. அவங்க முட்டாள்கள் அறிவியலிகள் தான் வந்து கோபிகளை ஒரு சாதாரண பொண்ணா நினைப்பாங்க. இன்னைக்கு இந்த ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ராசலீலையை பற்றி எந்த ஆச்சாரியரும் பேச மாட்டாங்க. இப்ப இருக்கிற குருமார்களும் சரி, முன்ன இருந்த ஆச்சாரியரும் சரி, யாருமே வந்து பொதுப்படையா வெளி இடங்கள்ல ராசலீலையை பத்தி பேச மாட்டாங்க. ஏன்னா ஆச்சாரியர் வந்து ரொம்ப பணிவுனால அது தகுதி இல்லைன்னு, கிருஷ்ணருடைய ராச நடனத்தை பற்றி வர்ணிக்கிற தகுதி நமக்கு இல்ல. அப்படியே ஒருத்தர் வர்ணிச்சாலும் அதை கேட்கக்கூடிய மனோநிலை எதிர்த்தரப்புல உள்ளவங்களுக்கு கிடையாது. ஏன்னா மனித மனம் எப்பவுமே, நம்ம மைண்ட் எப்பவுமே நெகட்டிவா தான் திங்க் பண்ணும். இல்ல கிருஷ்ணருடைய லீலைகளை வந்து பௌதிகமா நினைக்கும். ஓ, கிருஷ்ணா பெண்களோடு நடனம் ஆடிருக்காரா? இந்த முட்டாள்கள் எல்லாம் கேட்பாங்க, கிருஷ்ணா வந்து ஏன் பல பெண்களோடு நடனம் ஆடணும்? அவர் முழுமுதற் கடவுள், அவர் நடனம் பண்ண என்ன தப்பு? உடனே அவன் கேட்கறது என்ன? ஓ அப்படியா, சரி கிருஷ்ணா நிறைய பெண்களோடு நடனம் ஆடுறாரு, ஆடிட்டு போகட்டும், நானும் கொஞ்சம் பெண்களோடு நடனம் ஆடுறேன், அவருக்கு என்ன பிரச்சனை? இதா முட்டாள்தனம். கிருஷ்ணா என்ஜாய் பண்றாரு, என்ஜாய் பண்ணிட்டு போகட்டும், நானும் என்ஜாய் பண்றேன், ஏன் கிருஷ்ணா பண்ணக்கூடாதுங்கிறாரு. கிருஷ்ணா என்ஜாய் பண்றத அனுபவிக்கிறத நாம கேட்டா நமக்கு நன்மை. நான் என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சா அது நமக்கு தீமை. நான் கிருஷ்ணரோட என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சா நமக்கு நன்மை. ஓ, கிருஷ்ணா நிறைய லீலை பண்றாரு, நானும் ஏன் அந்த லீலையில போய் கலந்து கிருஷ்ணாவை வழி வைக்க கூடாது அப்படின்னு நினைச்சா நன்மை. ஓ, கிருஷ்ணா பண்றாரு, ஏன் நானும் பண்ணக்கூடாது நினைச்சா அது தீமை. கிருஷ்ணா பண்றாரு, நானும் போய் அசிஸ்ட் பண்ணணும்னு நினைச்சா அது வந்து உண்மையான அகங்காரம். கிருஷ்ணா பண்றாரு, ஏன் நான் பண்ணக்கூடாது நினைச்சா அது பொய் அகங்காரம். டிஃபரன்ஸ்க்கா? சோ எப்படி சங்கசூடா பார்த்த உடனே அவன் வந்து ஆக்சுவலி சங்கசூடா வந்து குபேராவோட அசோசியேட்டர். ஆனா அவனுக்கு என்ன வருது? ஓ, கிருஷ்ணாவும் பலராமரும் இந்த இளம் கோபிகளோடு நடனம் ஆடுறாரா, அப்படி நானும் இவங்களை என்ஜாய் பண்ணணும், நானும் இவங்களை அனுபவிக்கணும். என்ன பண்ணா சங்கச்சூடா கோபிகளை வந்து அடுத்து ஓடுறான். கிருஷ்ணக்கு பலராமருக்கு இருந்து கோபிகளை பிடிச்சிடும். ஆக்சுவலி கோபிகளை வந்து யாரும் தொட முடியாது. பிருந்தாவனத்து கோபிகள் கிருஷ்ணாவுடைய அந்தரங்க சக்தி, ஆனந்த சின்மய ரச பிரவிதாபிதாபிர் தாபிர் யஜே யஏவ நிஜரூப தயா கலாபி கோரோக ஏவ நிவசத்ய கிலாத்மம் தோ கோவிந்தமாதி புருஷம் தமஹ. இந்த பிருந்தாவனத்து கோபிகள்லாம் கிருஷ்ணனுடைய அந்தரங்க சக்தி. அவங்களை யாரும் டச் பண்ணவே முடியாது. ஆனா சங்கசூட என்ன நினைக்கிறான்? ஓ, எப்படி இந்த கிருஷ்ணர் பலராமர் அனுபவிக்கலாம், நான் அனுபவிக்கலாம். சோ அந்த கோபிகளை பறிச்சுட்டு போறதுக்கு அவன் முயற்சி பண்ணும்போது அவன் ஓடுறான் கோபிகளை பிடிக்கிறதுக்கு. இந்த கோபிகள் எல்லாம் பயந்து போய் கிருஷ்ணன் பலராமத்தையும் சரண்டர் ஆகிறான். ஓ ராமராம மகாபாவும் கிருஷ்ண துஷ்ட நிமகனா, ஓ எதிரிகளை அழிக்கும் மகா பலம் பொருந்திய பலராமரே, ஓ எதிரிகளை தும்சப்பையும் கிருஷ்ணரே, எங்களை காப்பாத்துங்க. ஏன்னா இந்த பிருந்தாவனத்து கோபிகளுக்கு கிருஷ்ணரை தவிர வேற அடைக்கலம் இல்லை. அவங்களுடைய உடல் மனம் 24 hours அன்னைக்கு பேசிட்டு இல்லையா, கண்ணிமைக்கும் நேரம் கூட அவங்க கிருஷ்ணரை பார்க்காம இருக்கக்கூடாது. அப்படி கன்சிமற்ற நேரத்துல கிருஷ்ணரை பார்க்க முடியாது போனா அவங்க பிரம்மாவை நிந்திக்கிறாங்க. பிரம்மா கிட்ட வந்து கோவப்படுறாங்க, வருத்தப்படுறாங்க. ஏ பிரம்மா, எங்களையே இப்படி படிச்சீங்க, இந்த கன்சிமற்ற நேரத்துல எங்களால கிருஷ்ணரை பார்க்க முடியாம போகுது. ஒரு நாளைக்கு எவ்வளவு தடவை கன்சிமற்றோம் நம்ம கவுண்ட் பண்றதே இல்லை, ஆயிரக்கணக்கான முறை சிமிட்டோம். அந்த கண் சிமிட்டும் நேரம் ஒரு பிராக்ஷன் தான். எப்படிங்கிற ஒரு சொடக்குற நேரம் கூட இல்லை. அந்த பிராக்ஷன் ஆஃப் செகண்ட், அந்த ஒரு மூமெண்ட், அந்த வினாடி, அந்த நொடியில கூட கிருஷ்ணரை பார்க்க முடியலையே அப்படின்னு கோபிகள் ஃபீல். அந்த மாதிரி பக்தர்கள் அவங்க. கோபிகள் ஒரு சாதாரண பெண்மணியா இருந்திருந்தால், கோபிகள் யாரேனும் ஒருவர் ஒரு சாதாரண பெண்மணியாக இருந்திருந்தால், கோபிகள் வந்து ஒரு சாதாரண பொண்ணா இருந்திருந்தா, கோபிகளுக்கு கிருஷ்ணர் மேல உள்ளது காமமாக இருந்திருந்தால், கிருஷ்ணர் ஒரு சாதாரண மனிதராக இருந்திருந்தால், அல்லது கிருஷ்ணருக்கும் கோபிகளுக்கும் நடந்தது காமம் என்று இருந்திருந்தால், ஆச்சாரியன்மார்கள்
குறிப்பா சைத்தன்ய மகாபிரபு கோபிகளை பற்றி புகழ்ந்து பேச மாட்டார். சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்றாரு? ரம்யா காஞ்சித் உபாசனா வர்ஜவது. பகவானுடைய பக்தர்களே ரொம்ப உயர்ந்தவங்க பிருந்தாவனத்து கோபிகள். அவங்களுக்கு நிகரான பக்தர்களோ அவங்கள விட உயர்ந்த பக்தர்களோ கிடையாது. சைத்தன்ய மகாபிரபு இளம் சன்னியாசி, ரொம்ப ஸ்ட்ரிக்டான சன்னியாசி. சைதன்ய மகாபிரபு 500 வருஷத்துக்கு முன்னாடி பகவான் கிருஷ்ணரே சைதன்ய மகாபிரபு வந்தாரு. அவர் சன்னியாசத்துல அவர் வந்து நம்பர் 1. ரினௌன்ஸ் ஆர்டர் துறவரத்துல சைதன்ய மகாபிரபு வந்து சைதன்ய மகாபிரபு கிருஷ்ணரே ஒரு துறவியா வரும்போது ஒரு சன்னியாசம் அதையும் எப்படி பர்ஃபெக்டா பண்ணிட்டாங்க. எந்த பெண்களையும் கிட்ட நெருங்க விட மாட்டாங்க சைதன்ய மகாபிரபு. அவர் சகாக்கள்ல ஒருத்தர் வந்து சாதம் வாங்குறதுக்காக ஒரு மாதாஜி வீட்டுக்கு போனார். ஒரு செகண்ட் தான் அங்க நின்று இருப்பாரு. அவரே சைத்தன்யா விளக்கி வச்சிட்டாரு. சோட்டா ஹரிதாஸ் ஒரு சன்னியாசி எப்படி ஒரு மாதாஜி வீட்டுக்கு போகலாம், எப்படி அங்க போய் பிக்ஷை எடுக்கலாம், எப்படி அங்க நின்று இருக்கலாம் அவரு. அப்போன்னு பண்ணல. பட் சைத்தன்யா வெரி ஸ்ட்ரிக்ட். எல்லாருக்கும் ஒரு பாடமாகும். கலியுகத்துல கபட சன்னியாசி நிறைய பேர், போலி சன்னியாசி, போலி சாது. சைத்தன்யா ரொம்ப எச்சரிக்கை. அதனால அப்பேற்பட்ட ஒரு சன்னியாசி, இளம் சன்னியாசி சைத்தன்ய மகாபிரபு கோபிகளுடைய அன்பை புகழ்றார். அப்போ கிருஷ்ணருக்கும் கோபிகளுக்கு நடந்த அன்பு பரிமாற்றம், பிரேமம், அது தூய பிரேம், தூய்மையான பிரேம், பியூர் டிவோஷன், தூய கிருஷ்ண பிரேம், காமம் இல்லை. கோபிகள் வந்து அவங்க ஒரே நோக்கம் கிருஷ்ணாவை திருப்திப்படுத்தணும். கிருஷ்ணரே தனக்கு கணவரா இருக்கணும், கிருஷ்ணரே தனக்கு கணவரா வரணும். இதுதான் அவங்க நோக்கம். அவங்க வந்து புலன்பு அனுபவிக்கிற எண்ணம் இல்லை, புலன்பு அனுபவிக்கிற எண்ணமே கிடையாது. கிருஷ்ணாவுடைய புலன்களை திருப்திப்படுத்துற. ஆனா சங்காசூடனுக்கு நான் அனுபவிக்கணும் இந்த கோபிகளை, இந்த இளம் பெண்களை நான் அனுபவிக்க வேண்டும். உடனே அவங்க கிருஷ்ணர் பலராமக்கு சரண்டர் ஆகுறாங்க. கிருஷ்ணா வந்து அவன் சங்காசூடன் ஓடும் போது அவனை வேகமா துரத்தி அவனை ஓவர்டேக் பண்ணி அவனை பிடிச்சி தன் முஷ்டியால் ஊஞ்சி ஒரு அட்டி அடிச்சார். அவன் தலையை அப்படியே கொய்துட்டார். தலையை கொயிறு யாரு கொய்து எடுப்பாங்க? தலையை கொயறதுன்னு சொல்லுவோம். குருவிகள் அப்படி தானியங்களை கொத்தி சாப்பிடும், கொய்து. அந்த மாதிரி கொய்து எடுத்துட்டார் அவன் தலையை சங்கர்ஷோடன். அவன் தலையில ஒரு அழகான இது இருந்தது, ஜுவல். சங்கர்ஷோடனுடைய தலையில சூடாமணின்னு ஆபரம், சூடாமணி ஆபரம். தலையில அழகான கிடம் ஆபரணம். சங்கர்ஷோடனை வதம் பண்ணி அந்த ஆபரணத்தை எடுத்து கொண்டு வந்து கிருஷ்ணா பலராமத்தை பிரசன்ட் பண்றது. சோ கிருஷ்ணா வர வரைக்கும் பலராமர் இந்த கோபிகளுக்கெல்லாம் ப்ரொடெக்ஷனா இருக்காரு. சோ அதனால இது ரொம்ப அழகான ஒரு லீலை. என்ன அர்த்தம் இது? என்ன இந்த லீலை என்ன சொல்லிக் கொடுக்குது? நம் இதயத்தில் இருக்கும் காமத்தை கிருஷ்ணரால மட்டும்தான் அழிக்க முடியும். என் சொந்த முயற்சினால் அழிக்க முடியாது. ஏன்னா அந்த எதிரி ஸ்ட்ராங்கான இல்லையா? பகவத்கீதையில கிருஷ்ணா சொல்லி கொடுத்துட்டாரு. நம்ம எதிரி யாரும் காமிச்சு கொடுத்துட்டாரு, எதிரி இருக்கிற இடத்தையும் காமிச்சு கொடுத்துட்டாரு. யார் எதிரி? யார் எதிரி? இந்த ஆத்மாவோட எதிரி யாரு? நம்ம கூடயே இருக்கான். கிருஷ்ணா காமிச்சு கொடுத்துட்டாரு. பகவத்கீதை சரியா படிக்கல. காமம், மாயா, மாயா. இல்ல. காமா, குரோதா, லோபா. காமம், கோபம், அப்புறம் இதெல்லாம் தான் நம்ம எதிரி. அறியாமை, காமம், கோபம். இவன் எங்க இருக்கான்னு காமிச்சு கொடுத்துட்டாரு. மனம், புத்தி, புலன்கள். மனம், புத்தி, புலன்கள். காமம் வந்து மனசுலயும் இருக்கு, புத்தியில இருக்கு, புலன்கள் இருக்கு இல்லையா? புலன்கள் என்ன பண்ணுது? ஃபர்ஸ்ட் புலன்கள் விஷயத்தை நோக்கி ஓடுது. அதை அனுபவிக்கணுங்கிற மனசு சொல்லுது. அது எப்படி அனுபவிக்கணும்னு புத்தி திட்டம் போடுது. அப்ப இந்த 3 இடத்துல இருக்கா? காமம் இங்க என்ன பண்ணுது? மனசுல இருக்கு. அந்த மனசுல இருக்கிற புலன்கள் பார்க்குது. ஓ, இந்த பொண்ணு அழகா இருக்கா, இந்த பையன் அழகா இருக்கான், நான் அனுபவிக்கணும். அடுத்தது அது எப்படி அனுபவிக்கலாம்? கல்யாணம் பண்ணிக்கலாமா, இல்ல லிவிங் டுகெதர்ல போய் இருந்துடலாமா? இன்னைக்கு நிறைய பேர் வச்சிருக்காங்களே, இந்த சோகால்டு சிவிலைசேஷன், சோகால்டு அனிமல் சிவிலைசேஷன். இது ஹியூமன் சிவிலைசேஷன் இல்ல, இது மனித நாகரிகமே இல்ல. இன்னைக்குள்ள நாகரிகம், இன்னைக்குள்ள யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து they are very, என்ன சொல்றது, ரொம்ப ஒரு ஆபத்தான காலத்துல இருக்காங்க.
நம்முடைய கல்ச்சருக்கு அகென்ஸ்டான இதெல்லாம் ஃபாலோ பண்ணி விஷம் மாதிரி பரவுது. கலியுகத்துல வந்து நாங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம். இதெல்லாம் புதுசா கண்டுபிடிச்சிருக்கிற வார்த்தை. ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம், லிவிங் டுகெதர்ல இருக்கோம், பெஸ்டி, இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. இல்லீகலா இருக்கிறது. இது என்ன பண்ணுது? ஃபர்ஸ்ட் புலன்கள் சொல்லுது, மேரேஜ் பண்ணா ரெஸ்பான்சிபிலிட்டி, கல்யாணம் பண்ணா பொறுப்பு, சம்பாதிக்கணும், குழந்தை பெற்றுக்கணும், அதெல்லாம் வேண்டாம், நம்ம சேர்ந்து இருக்கலாம், பிடிச்சிருந்தா கண்டினியூ பண்ணலாம், பிடிக்கலாம் பை பை சொல்லிக்கலாம். ஆமா, இப்பெல்லாம் இல்ல, சென்னை, பெங்களூர் எல்லா மெயின் சிட்டிலையும் வந்தாச்சு. சின்ன சின்ன ஊர்கள் இன்னும் தெரியாம இருக்கலாம். ஆனா இப்ப அந்த மொபைல் வந்தது இல்லையா, எல்லாம் தெரியும், ஊர் புறம் என்ன நடக்குது. இப்போ மோசமா சில விஷயங்களை சொல்லவே முடியாத அளவுக்கு நடக்குது. அப்ப என்னது இது? இதுதான் காமா, லஸ்ட், அனுபவிக்கணும் ஆகிற எண்ணம். அதுக்கு there is no rules and regulations, no boundary. அதுக்கு எல்லையே கிடையாது. யார் வேணா அனுபவிக்கலாம், எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாம். அதான் சங்காசியோட கான்சியஸ்னஸ், ராவணா கான்சியஸ்னஸ், ராவனுடைய உணர்வு. சங்கச்சியோட ஒரு நானே அனுபவிக்கணும், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், எப்படி வேணாலும் அனுபவிப்பேன். என்னாச்சு? இந்த காமம் முதல்ல புலன்கள் வந்து அடுத்தது மனது. புலன் வந்து புலன் பவிஷத்துக்கு ஓடுது இல்லையா? அப்புறம் என்ன நடக்குது? மனசு வந்து இதை அனுபவிக்கணும். தென் புத்தி அதுக்கான பிளான், எப்படி அனுபவிக்கலாம். எப்படி இந்த 3 இடத்துலயும் ஒளிஞ்சிட்டு இருக்கான் நம்முடைய எதிரி. எகி சத்ரு இவன் தான் நம்ம எதிரி. எகி சத்ரு மகாபாகு, பலம் பொருந்திய பெண்களுடைய அர்ஜுனா, எதிரி இவங்க தான். எங்க ஒருத்தருக்கு உட்காந்துருக்காங்க? மனசுலயும் புலன்களையும் புத்தியிலயும் உட்காந்துருக்காங்க. இப்ப எதிரி யாருன்னு கிருஷ்ணர் காமிச்சு கொடுத்துட்டாரு, எதிரி எங்க இருக்கான்னு காமிச்சு கொடுத்துட்டாரு. எதிரி யாருன்னு காமிச்சு கொடுத்துட்டாரு. காமம், கோபம், அறியாமை, இதெல்லாம் இந்த 6 எதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸ்பெசிபிக்கா 3 சொல்றாரு பகவத்கீதையில, டோட்டல் 6. முக்கியமா 3 சொல்றாரு கிருஷ்ணா, அந்த டோட்டல் 6 இருக்கு. 6 எதிரி: காமம், கோபம், அறியாமை, பொறாமை, பொய்யகங்காரம், பேராசை. இதெல்லாம் நம்ம எதிரி. இவன் எங்க உட்கார்ந்துருக்கான்? மனசுல உட்கார்ந்துருக்கான், புலன்கள்ல உட்கார்ந்துருக்கான், புத்தியில உட்கார்ந்துருக்கான். போட்டு நம்மள போட்டு நம்மள ஒரு வழி ஆகும். சரி, இவன் எங்க உட்கார்ந்துருக்கான்னு சொல்லி கொடுத்தாச்சு, எதிரி யாருன்னு சொல்லி கொடுத்தாச்சு. அப்போ இவனை எப்படி ஜெயிக்கணும்னு கிருஷ்ணர் சொல்லி கொடுத்தாரு. அதான் கிருஷ்ணா சைதன்ய மகாபுரம் வந்து இந்த எதிரி எங்க ஒளிஞ்சிருக்கான், கிருஷ்ணர் எங்க ஒளிஞ்சிருக்கான்னு சொல்லி கொடுத்துட்டாரு. யாருன்னு சொல்லி கொடுத்துட்டாரு. அவனை ஜெயிக்கிறது எப்படின்னு சைதன்ய மகாபுரம் சொல்லி கொடுத்தாரு. சரி, என்ன பண்றது? என் மனதுல உள்ள எதிரியை நான் எப்படி ஜெயிக்கிறது? ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டே இருக்கானே, எப்படி ஜெயிப்பீங்க? மனதில் உள்ள எதிரி எப்படி ஜெயிப்பீங்க? ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. சாண்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கும். சாண்டிங் மாலை கீழே வச்சா இமீடியட்டா மைண்ட் வேலை செய்யும். மைண்ட வந்து என்கேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது குட்டி சாத்தா மாதிரி சங்காசோட தொந்தரவு பண்ணிட்டே இருப்பான். அவனுக்கு என்கேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வேலையில தொந்தரவு. சரி, அப்ப என்ன பண்றது? புலன்கள்ல உள்ள எதிரி எப்படி ஜெயிக்கிறது? புலன்களையும் இந்த எதிரி உட்கார்ந்துருக்கானே. கிருஷ்ணாவுக்கு தொடர்ந்து சேவை பண்ணிட்டே இருக்கு, விடாம சேவை பண்ணணும். இல்ல நான் காலையிலே சர்வீஸ் பண்ணி முடிச்சிட்டேன், நோ, 24 hours. ஏன்னா புலன்கள் கொடூரம். இந்த புலன்கள் கொடூரமானது பலவான்களையும் வீழ்த்திடும் சொல்றது கிருஷ்ணா சொல்ற. பலவான் இந்திரியாக்களா, வெறும் பலவான்களை கூட இந்த புலன்கள் என்ன பண்ணுவோம்? வீழ்த்திடும். அதனால புலன்களுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஏ கண்ணே இங்க வா, பாகவதம் படி. ஏ கண்ணே நீ கிருஷ்ணரை பாரு. ஏ கண்ணே நீ அந்த பிரசாதம் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணு. ஏ காதே நீ பாகவதம் கேளு. ஏ வாயே நீ கிருஷ்ணரை பத்தி பேசு. இப்படி இந்த வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கு. 24 hours, 24 நேரம். அப்ப புலன்களை கிருஷ்ணாவுடைய சேவையில் ஈடுபடுத்தணும், மனதை சாண்டிங் பண்ணணும். ஆனா புத்தி தொந்தரவு பண்ணிட்டே இருக்கேன். நான் கிருஷ்ணருக்கு சேவை பண்றேன், நான் ஜெபம் பண்றேன், ஆனா என் புத்தியில அந்த ஆசிரியர் உட்காந்துருக்கான்.
அப்ப என்ன பண்றது? புலன்களே கிருஷ்ணோட செயல் ஈடுபடுத்துறோம், மனசையும் சாண்டிங் பண்றோம். இந்த புத்தி என்ன பண்றது? சாண்டிங் பண்ணிட்டு இருந்தாலும் தொந்தரவு பண்ணுது, சேவை பண்ணாலும் தொந்தரவு பண்ணுது. அப்ப புத்தி என்ன பண்றது? கொண்டு அடிக்கணும், பாகவதம் கொண்டு மண்டையில அடிக்கணும். படி படி பாகவதம் படி. என்ன சொல்லியிருக்க பாரு. பிரகலாத் மகாராஜ் என்ன சொல்றாரு, பரீட்சித் மகாராஜ் என்ன சொல்றாரு கேளு. ஏ புத்தியே, ஏன் இந்த மாதிரி போற? கரெக்டா? அப்ப புத்தியை எப்படி சுத்தம் பண்றது? சாஸ்திரம் போட்டு சுத்தம் பண்றது. பாகவதம் கேட்க கேட்க, பாகவதம் படிக்க படிக்க புத்தியும் சரியாகும். கிருஷ்ணனுக்கு சேவை பண்ண பண்ண புலன்கள் சரியாகும். சாண்டிங் பண்ண பண்ண மனசு சரியாகும். அப்போ இந்த சங்காசோட இங்கெல்லாம் ஒழிஞ்சிட்டு இருக்கான். மனசுல ஒழிஞ்சிட்டு இருக்கான், புத்தியில ஒழிஞ்சிட்டு இருக்கான், புலன்கள் ஒழிஞ்சிட்டு இருக்கு. அப்ப அந்த சங்காசூரனே கிருஷ்ணரால மட்டும்தான் வதம் பண்ண முடியும், வேற யாராலும் வதம் பண்ண முடியாது. அதனாலதான் கலியுகத்துல கிருஷ்ணா நாம ரூபத்துல இருக்காரு, மனசுல இருக்கிற சங்காச்சூடனை கொள்றாரு. பாகவத ரூபத்துல இருக்காரு, புத்தியில் உள்ள சங்காச்சூடனை கொள்றாரு. அப்புறம் சேவை, பக்தி தொண்டு கிருஷ்ணர்ல இருந்து வேறானதல்ல. பியூர் டிவோஷனும் கிருஷ்ணரையும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது, அதாவது டிவைட் பண்ண முடியாது. தூய பக்தி தொண்டும் கிருஷ்ணரும் ஒன்றுதான். தூய பக்தி தொண்டு கிருஷ்ணரையே வசீகரிக்கக்கூடியது. பக்தியாசாம்சத்தில் தூய பக்தி தொண்டு கிருஷ்ணாவை வசீகரிக்கும். அப்ப தொடர்ந்து கிருஷ்ணாவுக்கு சர்வீஸ் பண்ணிட்டே இருக்கணும், தொடர்ந்து சாண்டிங் பண்ணிட்டே இருக்கணும், தொடர்ந்து சாஸ்திரம் படிச்சுட்டே இருக்கணும். சும்மாவே இருக்கக்கூடாது. சும்மா இருந்தா இமிட்ட சங்காசுடன் வெளியே வருவான். சும்மா இருந்தா என்னாகும்? உள்ள இருக்கிற சங்காசுடன் வெளியே வரும். அப்புறம் பிரச்சனை தான், எல்லாருக்கும் பிரச்சனை. எனக்கும் பிரச்சனை, என்னால மத்தவங்களுக்கும் பிரச்சனை. அதனால இந்த உள்ள இருக்கிற சங்காசுடனை வளரும். அது கிருஷ்ணரால் மட்டும்தான் முடியும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி, ஸ்ரீமத் பாகவதம் கி.